தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் நான் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் வந்து கவனிக்கணும். என்ன அப்படின்னா, ஆஹ், நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் இருக்கு. ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே நேரத்தில் வந்து நாம் வந்து இன்னைக்கு ஓவரால் சீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5000லேருந்து ஒரு 7000க்குள்ள எல்லாத்தையும் கணக்கு பண்ணாவும் அதிகபட்சம் 7000 அப்படின்னு சொல்லி தான் நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியும். இந்த ஒரு 7000க்குள்ள 15,00,000 20,00,000 மாணவர்கள் கிட்ட வருஷத்துக்கு வந்து எக்ஸாம் ஆனது எழுதுறாங்க. நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த குறிப்பிட்ட ஒரு ரொம்ப குறைவா இருக்கிற ஒரு மருத்துவ இடம் அப்படின்னு சொல்றது, இதுல நீங்க காம்பீட் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப லட்சக்கணக்குல மாணவர்கள் எழுதுறாங்க. இருக்கிற சீட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னும் பொழுது, இதுல வந்து எந்த இடத்துல எந்த மாரி நம்ம போட்டி போடணும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்றத நான் பின்னாடி சொல்றேன். 2வது அந்த பிரிப்பரேஷன் மெத்தட் நீங்க படிக்கிறீங்க இல்லையா? நீங்க படிக்கும்பொழுது, படிக்க வேண்டிய விஷயம் எந்த மாரி மெத்தட்ல நம்ம படிக்கணும், என்னென்னலாம் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சு பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களால அந்த நீட் எக்ஸாம் அப்படின்றத கிளியர் பண்ண முடியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ஸ்டார்ட்டிங்ல அதாவது நீட் அப்படின்றது வந்த காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 மார்க் எடுத்தவங்க, 400 மார்க்குள்ள எடுத்தவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து சீட் கிடைச்சது. ஆனா, இன்னைக்கு இந்த 400ன்றது ரொம்ப மினிமம் ஆயிடுச்சு. நீங்க 400 எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சீட்டுன்றது கிடைக்குமா? கிடைக்காதா? கண்டிப்பா கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக, மிக குறைவு அப்படின்ற சூழ்நிலை வந்தாச்சு. அப்போ ஒரு 600 பிளஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 600 பிளஸ் நீங்க எடுக்கிறீங்கன்னா, நாம சீட்டை எதிர்பார்க்கலாம். நமக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு, கவர்ன்மென்ட் காலேஜ்ல நமக்கு சீட்டு கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. சரி. அப்போ நீங்க ஒரு 600 பிளஸ் எடுக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வரும்பொழுது, உங்களோட பிராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த பிராக்டிஸ்ல இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க எழுதுற எம்சிக்யூஸ், நீங்க எழுதுற எக்ஸாம் அதாவது உங்களுடைய டெஸ்ட் பிராக்டிஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? மாடல் எக்ஸாம் நீங்களே வீட்ல உட்கார்ந்து எழுதி பார்ப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க எழுதும்போது தான் எங்கெங்கெல்லாம் தவறு வருது, எங்கெங்கெல்லாம் நம்ம சரியா எழுதுறோம். அப்ப இந்த இந்த தவற நம்ம எப்படி சரி செய்யறது அப்படின்ற விஷயங்கள செல்ஃபா நீங்க உங்கள அனலைஸ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பா கண்டிப்பா இருக்கும். நெறைய பேர் த ம பண்ற தவறு என்னன்னா, புக்ஸ் எடுத்து வச்சுக்கிறீங்க. நீங்க படிக்கிறீங்க. படிச்சு முடிச்சுட்டு எழுந்து போயிறீங்க. அத பிராக்டிஸ் நம்ம பண்றது கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப இதனால தான் என்னன்னா, மார்க் ஆனது எல்லாருக்குமே குறைய ஆரம்பிக்குது. ஸோ, அப்போ உங்களுக்கு மார்க் குறையக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கிற மாணவர்கள் கண்டிப்பா என்ன செய்யணும்னா, நீங்க பண்ற டெஸ்ட் பிராக்டிஸ அந்த 3 ஹவர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்றேன். அந்த 3 ஹவர்ஸ்க்கு நீங்க உட்காரணும் ஃபர்ஸ்ட்டு. டெஸ்ட் எழுதுறதுக்கு. 1. செகண்ட் ஒன் என்ன அப்டின்னா, நீங்க டெஸ்ட் எழுதுற டைம் இருக்கு இல்லையா? அந்த டைம நீங்க 2 மணிக்கு ஆரம்பிக்கணும். ஸோ ஏன் அப்டின்னா, உங்க 2, 3, 4 கிட்டத்தட்ட உங்களுக்கு நீட் எக்ஸாம் அப்டின்றது ஆரம்பிக்கிற டைம் என்ன நமக்கு மதியம் 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப மதியம் 2 மணில இருந்து தான் உங்களுக்கு அடுத்த 3 மணி நேரத்துக்கு எக்ஸாம் ஆனது இருக்குது அப்டின்னு சொல்லும்பொழுது, நீங்க டெஸ்ட் பண்ற அந்த பிராக்டிஸ் டெஸ்ட் பண்ற நேரம் அப்டின்றபோதும், இதே நேரத்துல நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அ தொந்தரவு இல்லாம இன்னைக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்றதுனால நான் காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்து நான் உட்காந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றேன். 4 மணிக்கு காலையில எழுந்து நான் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றேன். குட். நல்ல விஷயம். 5 மணிக்கு எழுந்திருக்கிறது, நல்லா 4 மணிக்கு எழுந்திருக்குது அப்படின்றதெல்லாம். ஆனா, அந்த நேரத்துல படிக்க மட்டும் செய்யுங்க. நீங்க டெஸ்ட் நேரம் அப்படின்றது, உங்களுக்கு டெஸ்ட் டைம் என்ன குடுத்துருக்காங்க உங்க ஷெட்யூல்ல 2 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மதியம்னா, 2 மணிக்கு தான் நீங்களும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் வந்து அங்க போய் நீங்க டெஸ்ட் எழுதும்போது அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா, பொதுவாவே ஒரு மனிதனுடைய இயல்புன்றது மதிய டைம்ல நம்ம சாப்பிட்டா லைட்டா ஒரு கிளாரா இருக்கும். கண்டிப்பா ஒரு லைட்டா ஒரு தூக்கம் வர மாரி இருக்கும். அந்த சூழ்நிலைலாம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நீங்க ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பிராக்டிஸ் பண்ற அந்த டைமா மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட். 2வது அப்படி ஓகே நான் டைம மாத்திக்கிறேன். நான் டெஸ்ட் எழுதுறேன். 2 டூ 5 வரைக்கும் நான் எழுதுறேன். 2, 3, 4 சரி 4 வரைக்கும் நான் எழுதுறேன் அப்படின்னாலுமே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்றது? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் கண்டிப்பா. ஸோ அப்ப நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டீங்கன்னா, உங்களுடைய டெஸ்ட் பேப்பர வேற யார்ட்டயும் குடுத்து, எனக்கு இத கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி குடுங்க. எனக்கு இத திருத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா சொல்லக்கூடாது. நீங்க என்ன பண்ணணும்னா, இண்டிவிஜுவலா நீங்களே அத கரெக்ஷன் பண்ணணும். எங்க தப்பு இருக்கு? எங்க ரைட் இருக்கு? ஓகே, ஓகேன்னு சொல்லி நீங்க தப்பா ரைட்டா தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. போட்டு செல்ஃப் எவாலுயேஷன் பண்ணணும். என்ன அப்டின்னா, நீங்க ஒரு மார்க் கரெக்ட்டா இருந்ததா, நீங்களே ஒரு 4 மார்க் குடுத்துருங்க. 1 தப்பா இருந்ததுன்னா, -1ன்னு குடுத்துருங்க. அப்ப டோட்டலா கவுண்ட் பண்ணும்பொழுது, உங்களுக்கு டோட்டலா எத்தன மார்க் வந்து நீங்க எத்தன தடவ 4, 4, 4ன்னு வாங்கியிருக்கீங்க. எல்லாத்தையும் கூட்டுங்க. எத்தன தடவ வந்து -1, 1, 1ன்னு வாங்கியிருக்கீங்க. இத எல்லாத்தையும் கூட்டிங்க. இப்ப என்ன பண்ணணும், அந்த டோட்டல் மார்க் உங்களுக்கு பிளஸ்ல வந்த மாய்னஸ் அதாவது 4, 4ன்னு வந்தது எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கங்க. மைனஸ், மைனஸ் வந்ததெல்லாம் கூட்டி தனியா வச்சு, அதுலருந்து இத கழிச்சுட்டு எவ்வளோ வருதுன்னு பாருங்க.
அப்போ நீங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது இப்படிதான் பண்ணணும். இந்த மாரி செய்யறதுனால நமக்கு என்ன பலன் அப்டின்னா, எந்த இடத்துல தவறு செஞ்சிருக்கீங்கன்னு உங்களால நீங்களே புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சிலதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணியிருக்கீங்க. ஏன் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கரெக்ட்டான ஆன்ஸர் எடுத்து நீங்க செக் பண்ணும்பொழுது, மேபி அது உங்களுக்கு ஈசியான கொஸ்டினா இருக்கும். ஈசியான கொஸ்டினா இருக்கும். அது ஏதோ கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு தெரியாம விட்டுருப்பீங்க. அப்போ இந்த மாரி கேட்டா, இதுக்கு இப்படிதான் நம்ம ஆன்ஸர் பண்ணணும்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும்? செல்ஃபா நீங்க உங்கள நீங்களே டெஸ்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் முடியும். இத இன்னொருத்தர் கரெக்ஷன் பண்ணா இங்க தப்புன்னு போட்டு குடுத்துருவாரு. ரைட்டுங்களா? அதோட தூக்கி ஓரம் வச்சுருவோம் நம்ம. ஸோ, அதனால தான் என்ன பண்ணணும்னா, இந்த டெஸ்ட் பிராக்டிஸ்ன்றது நீங்க இந்த டைம்ல பண்ணணும். நீங்களே டெஸ்ட்ட கரெக்ஷனும் பண்ணணும். கரெக்ஷன் பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ, அந்த தப்ப நிவர்த்தி பண்றதுக்கு, சரி பண்றதுக்கு உண்டான முயற்சிகள நீங்க எடுக்கணும். இதுதான் பிராக்டிஸ் அப்படின்றது. இந்த பிராக்டிஸ் பண்ணாம ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போறேன். எல்லாம் எனக்கு அவங்க சொல்லிக் குடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு, கோச்சிங் சென்டர் போயிட்டு அங்க படிச்சுட்டு புக்க தூக்கிட்டு வந்து வீட்ல வச்சுட்டு கம்முனு படுத்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா, இங்க எதுவுமே நடக்காது. ஏன்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த போட்டி உலகம் அப்படின்றது அந்த மாரி இருக்கு. ஸோ, தயவு செய்து மாணவர்கள் அனைவரும் ரொம்ப கவனமா நீங்க நீட் எக்ஸாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மே 4ஆம் தேதி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஏப்ரல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7ஆம் தேதி கிட்ட நம்ம வந்துட்டோம். 6ஆம் தேதி கிட்ட வந்தாச்சு. ஸோ, அப்ப இந்த சூழ்நிலையில நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, மிக மிக முக்கியமா கவனிச்சு நீங்க பண்ணணும். ஹார்ட் ஒர்க் அதே நேரத்தில ஸ்மார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுங்க. ஒர்க் பண்ணி நீங்க சொல்ற மாரி மெத்தட்ல நீங்க மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதி உங்களால பிராக்டிஸ் பண்ணி பண்ண முடியுமோ, அவ்வளோ எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் வரும். எதுல நம்ம தப்பு பண்றோம், எங்க நம்ம சரியா எண்ணணும், எப்படி பண்ணணும். ஏன்னா ஒரு தடவ நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் எழுதி முடிச்சுட்டு, 2ண்ட் கொஸ்டின் பேப்பர் எழுதும்போது அந்த இம்ப்ரூவ்மென்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இம்ப்ரூவ்மென்ட் தெரியற அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நீட் எக்ஸாம்ன்றது ஒரு மிகப்பெரிய போட்டித் தேர்வாவே கண்டிப்பா தெரியாது. ஏன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணி கிளியர் பண்றவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரத்தில ரிப்பீட் பண்ணி ஃபெயில் ஆகுறவங்களும் இருந்துட்டே தான் இருக்காங்க. எந்த கேட்டகரில நீங்க வரணும் அப்படின்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஹார்ட் ஒர்க் கம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா உங்களால வெல்ல முடியும் அப்படின்றத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ.